ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததும் நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்க்கறது வாட்டர் ஆப்பிள் தான். வாட்டர் ஆப்பிளில் இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இது வந்து அதோட மொட்டு. வாட்டர் ஆப்பிளோட மொட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுவுமே ஒரு சீரியல் பல்ப் மாதிரி இருக்குது. அதே மாதிரி பூ பார்த்தீங்க அப்படின்னா, கொய்யாவோட பூ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. கொய்யா கூட இப்படி தான் பூக்கும், கொய்யா காய் காய்க்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த மரத்தை சுற்றி அவ்வளோ காய்ங்க. சென்னை மாதிரி கிளைமேட்டில் எவ்வளோ காய் காய்க்கும் இல்லை வருமாங்கிறவங்களுக்கு இது சென்னையில் தான் இருக்குது. ஈஸியாரில் என் ஃப்ரெண்டோட வீட்டு தோட்டத்துல எவ்வளோ காய் பாருங்களேன். என்னால நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா, நான் கோழிக்கோடுல இருக்கும்போது என் ஹாஸ்டல்ல இருந்தது இந்த மாரி. அதே மாரி இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த சென்னையில ஒரு மரமே உடைஞ்சு விழுற அளவுக்கு காய் பிடிக்குமா? அதுவும் வாட்டர் ஆப்பிள் பிடிக்குமா? அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நான் காமிக்கிறேன். எவ்வளோ காய் பாருங்க. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒண்ணும் இல்லங்க. ஜஸ்ட் அவங்க வச்சு விட்டுருக்காங்க தரையில. எவ்வளோ காய் பாருங்களேன். அப்படியே கண்ணே எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ காய். எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. இதெல்லாம் நல்ல விளைஞ்ச காய். இனிப்பு இந்த காய் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. இதுக்கு அடுத்தது காமிக்கிறதும் அந்த அளவுக்கு இனிப்பு இல்ல. இது உடைஞ்சு விழுந்திருக்க கிளைய பாருங்க. உடைஞ்சி ஒரு 3 டேஸ் ஆகுது. இன்னுமே காய் பாதி பறிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் இதுல அவ்வளோ கொத்து கொத்தா காய்ங்க. அதாவது கிளையே பாரம் தாங்காம உடைஞ்சு விழுற அளவுக்கு இதுல காய் பிடிச்சிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க.